ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாபா ஸ்டைல் போன்லெஸ் சிக்கன் கிரேவி. இந்த ரெசிபி வந்து வெரி சிம்பிள். சிக்கன் மசாலாவும் ரொம்ப மசாலாஸ் ரொம்ப கம்மி. கரம் மசாலா மட்டும் ஒரு ஸ்பூன் போடலாம். மற்றபடி வெரி ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரொம்ப நல்லா செய்யலாம். இந்த ரெசிபியை நம்ம ஜஸ்ட் லைக் தட் பெரியவங்க அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். ஏன்னா மசாலாஸ் ரொம்ப கம்மி, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான், ரோட்டி, பரோட்டா, புலாவ், ஒயிட் ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா போகும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் பிரஸ்ட் பீசஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். 3 பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி விழுது ரெடி ஆயிடுச்சு. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 3 தக்காளி போட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடிகனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் ஆனியனை போட்டு பொன்னிறமாக வதக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு விட்டுருக்கேன். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. இது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா இந்த ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் அதில் எந்த கரம் மசாலா எதுவுமே பெரிய ஆட் பண்ணலை. வெறும் ஆனியனை வதக்கிட்டு சிக்கனை போட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணணும். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து விடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்கிடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் கலந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்தால் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் ஒரு 1 மினிட் இந்த ஆயிலே குக் பண்ணலாம். ஒரு 1 மினிட் நம்ம நல்லா குக் பண்ணணும். இப்போ கிரைண்ட் பண்ண தக்காளி பியூரியை போட்டுட்டேன். இப்போ இதோட ரா ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்தோன்னே மூடி போட்டு குக் பண்ணலாம். இல்லாட்டி மேலே தெளிக்கும். அது நம்ம ஓப்பனில் வச்சு குக் பண்ணுறப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொதி வந்துடுச்சு. நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். இப்போ இடையில நம்ம இந்த மாதிரி கிளறி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். கிளறி விட்டு நம்ம இந்த தக்காளி விழுத அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்படியே விட்டுறக்கூடாது. 10 மினிட்ஸ்க்கு இடையில கிளறிட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் ஒரு 3 மிளகாயை ஃபுல்லாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் ஹோலாகவே போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1 மினிட் நம்ம வதக்கலாம். கண்டினியூஸாக அந்த மாதிரி கலரி விடணும். இந்த ஆயில் செப்பரேட் ஆனோன்னே இது தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் ஒரு 2 டம்ளர்ஸ் வாட்டரை
சூடுபடுத்தியிருக்கேன். ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் நம்ம குக் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி போட்டிருக்கேன், காஞ்ச வெந்தய இலை, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ போன்லெஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை விட்டுடலாம். கொத்தமல்லி தூவி கலக்கி விட்டு இறக்கலாம். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த லெமன் ஜூஸ் போட்டதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ சிக்கன் கிரேவி, டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றலாம். போன்லெஸ் சிக்கன் கிரேவியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது சப்பாத்தி, ஜீரா ரைஸ், புலாவ், நான், பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா போகும். ரொம்ப ஈஸி. ரொம்ப மசாலாலாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. பிகினர்ஸ் கூட நம்ம நல்லா டேஸ்டியாக இந்த மாதிரி செய்ய முடியும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.